இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு திடன் கொள்வோம், உலகத்தை ஜெயிப்போம். யோவான் 16:33. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இயேசு உலகத்தை ஜெயித்தார். நமக்கும் ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். உபத்திரவங்கள் இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் அந்த பாடத்தை நன்றாக படித்து பரீட்சை எழுதி வெற்றி பெற்றால்தான் அவன் தேர்ச்சி பெற்றான் என்று நாம் கூற முடியும். அடுத்த வகுப்புக்கும் போக முடியும். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் வந்தாலும் திடமனதோடு நம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு அதை ஜெயிக்க நாம் பழகும் போது நாமும் தேர்ச்சி பெறுவோம். நாம் ஜெயிக்கும் போது பரலோகத்தின் நன்மைகளையும் நாம் சுதந்தரித்து கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான் என்று வாசிக்கிறோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கிழக்கு பக்கத்தில் உள்ள அட்லாண்டிக் கடலில் பிடிக்கும் காட்ஃபிஷ் மிகவும் தரமானவைகள். ஆகவே உலகின் பல இடங்களிலும் மக்கள் அதை விரும்பினார்கள். அதன் தரம் குறையாமல் இருக்க அதனை பிடித்தவுடன் கடல் தண்ணீர் நிரப்பின டேங்குக்குள் மறுபடியும் அதை விட்டு விடுவார்கள். அந்த மீனுக்குரிய ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் நேரப்படி கொடுப்பதால் அது சாப்பிட்டு அப்படியே தண்ணீருக்குள் நிற்கும். இந்த மீன்கள் மற்ற நாடுகளுக்கு போய் சேருவதற்கு சில நாட்களாகும். அதிக செலவினால் இதனுடைய விலையும் உயர்ந்தது. அப்படி இருந்தும் இந்த மீன்களுடைய மனமும் தரமும் குறைவாகவே காணப்பட்டது. அதனுடைய தசைகள் பலவீனமாக இருந்தது. அப்போது சிலர் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த டேங்கில் காட்ஃபிஷை நிரப்பும் போது அதனோடு அதனுடைய இயற்கையான எதிரியான கேட்ஃபிஷையும் போட்டு விடுங்கள். அப்போது இந்த மீன்கள் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் செல்ல ஆரம்பிக்கும். ஆகவே ஆரோக்கியமாக இருக்கும், தரமானதாகவும் வந்து சேரும் என்றார்கள். இதன்படி அந்த டேங்கில் காட்ஃபிஷை நிரப்பும் போது கேட்ஃபிஷையும் போட்டு அனுப்பினார்கள். அந்த மீன்களையெல்லாம் பரிசோதித்த போது அந்த மீன்களை கடலில் பிடித்த போது எப்படி இருந்ததோ அதே போல ஆரோக்கியமாகவும் நல்ல மணமாகவும் இருந்தது. ஆதலால் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையாகிய டேங்கிலும் இந்த கேட்ஃபிஷை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அப்போது தப்பிக்க முடியாத சூழ்நிலையைப் போல் இருக்கிறது. அங்கிருப்பதே மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. அந்த உபத்திரவங்கள் நம்மை அழிக்காது. அந்த உபத்திரவங்கள் நம்மை ஆவிக்குரியவர்களாக உருவாக்கும். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பொறுமை ஆவியின் கனியில் ஒன்றாகும். இந்த உபத்திரவம் நம்முடைய சுபாவத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் இயேசுவை போல மாற்றுகிறது. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் திடமனதோடு இருந்து உபத்திரவமுள்ள இந்த உலகத்தை ஜெயிக்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பிற்காக, ஞானத்திற்காக, பலத்திற்காக ஜெபிப்போம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கூறினார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உபத்திரவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் சோர்ந்து போகாமல் திடமனதாயிருந்து ஒவ்வொரு நாளும் உலகத்தை ஜெயிப்பதற்கான விசுவாசத்தை எங்களுக்குள் தர ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உபத்திரவம் ஆவியின் கனியாகிய பொறுமையை எங்களுக்குள் உருவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கான ஞானத்தையும் பலனையும் தைரியத்தையும் பொறுமையையும் கூட எங்களுக்குள் தந்து எங்களை போதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.